ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஆக்சுவலி ஒரு நேர ரிவ்யூ பார்க்கலாமாங்க. அரசியுமே வீட்டுக்கும் போயிட்டு இருப்பாங்க. அந்த வழியில இங்க பாண்டியன் ஸ்டோருக்கு அங்க பண்டம், இந்த கேழ்வரகு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டு, அந்த சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் சப்ளை பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருப்பாரு. அவருமே எங்க அரசி கூட பேசிக்கிட்டுமே போறாங்க. என்னோட ப்ராடக்ட் எல்லாம் நல்லா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம என்னோட ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணாம இருக்க மாட்டீங்க, எங்கிட்ட தான் நீங்க மறுபடியும் அதை ஆர்டர் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சனுமே எங்க அரசிக்கிட்டுமே பேசிட்டு போறாங்க. அரசியுமே எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களை கேட்கறேன், மற்றபடி எனக்கு அந்த பொருளெல்லாம் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியாது, நான் வேணா பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க. உடனே அந்த ஒரு பர்சன் கூட அங்க அரசி கிட்ட உங்களுடைய நம்பர் கொடுங்க, நான் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு லிங்கா சென்ட் பண்ணி விட்டுறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க, அதுவும் இல்லாம எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம நீங்க எப்படி அந்த பொருளை ஆர்டர் போடுவீங்க, என்னோட பொருளை ஒன் டைம் நீங்க ஆர்டர் போட்டு யூஸ் பண்ணி பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம இயற்கையா நாங்க தயாரிக்கிறோம், இந்த பொருளை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது, நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. உடனே அரசியும் ஏங்க என்ன டென்ஷன் ஏத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு வேணும்னா நானே சொல்றேன், அதுவும் இல்லாம நீங்க அடிக்கடிக்கு அந்த கடைக்கு வருவீங்க எல்லா பாண்டியன் ஸ்டோர் கடைக்கு, அங்கேயே நான் மீட் பண்ணி பேசிக்கிறேன், அப்படி இல்லைன்னா நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு என் பேரை சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா கூட நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அரசியுமே சொல்லிடுறாங்க. அந்த ஒரு பர்சனுமே அங்க அரசு கிட்ட நீங்க கண்டிப்பா நீங்க என்னோட பொருளை வாங்குவீங்களா, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு நம்பிக்கையே இல்லை, உங்களுடைய நம்பர் கொடுங்க, என்னோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்க வாட்ஸ்அப்ல நான் சென்ட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவருமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் போனுமே எடுப்பாங்க. போன் வந்து பேக்கெட்ல இல்லைன்னு சொல்லிட்டு, ஐயோ சத்தியமா இந்த போனு காணுங்க, ஐயோ என் ஃபோனுக்கு கொஞ்சம் கால் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நடிப்பார். உடனே எங்கள் அரசியுமே யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க. உடனே சத்தியமாக என் ஃபோனை காணுங்க, ஒரு கால் பண்ணுங்க, நான் உங்கள் நம்பரை வாங்கணும்னு சொல்லிட்டுலாம் இப்படி பண்ணலங்க, நான் இது எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியலங்க, எங்கள் ஃபோனை எங்கே வச்சுட்டு வந்தனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லவும் உடனே அரசியும் ஃபோனையுமே எடுத்து கொடுக்க வராங்க. உடனே அங்கே அவருமே கால் பண்ணுறாங்க. அங்கே எடுத்துகிட்டு வந்த பேக்கில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஓகேங்க, எனக்கு கால் வந்துருச்சு, ஃபோன் நான் ஞாபகம் இதிலே வச்சுட்டு இருக்கேன் போல, உங்களுடைய நம்பரு எப்படியோ ஒரு விலை எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த நம்பரில் நான் மற்றபடி எந்த ஒரு தப்பான ஒரு மெசேஜுமே போட மாட்டேன், என்னோட ப்ராடக்டை மட்டும் தான் உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்காக நான் அந்த ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிச்சி விட்றேங்க, உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் எங்கள் பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே அரசியும் யார் இவன் வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் கூட நம்ம மறுபடியும் நின்றா கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுல வந்து கோமதியுமே எல்லா சமையலுமே முடிச்சுக்கிட்டு இருக்க. உடனே ராஜியுமே அங்க முத்துவேல மீட் பண்ணிட்டு இங்க வீட்டுக்குமே வந்துடுவாங்க. வந்ததும் கோமதி போய் இங்க ராஜி கிட்ட, ராஜி இங்க அண்ணன் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைல்ல, இப்ப எதுவுமே அவங்களுக்கு வலிக்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோமதி கேட்கவும், அத்தத்த நீங்க இவ்வளவு பதட்டப்படாதீங்க, அப்பாக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, அதுவும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இங்க குமார ரொம்பவே நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு தன்னுடைய பையனை பாக்குற மாதிரி ரொம்பவே பார்த்து வளர்த்தாங்க. ஆனா இங்க குமார இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எங்க அப்பாக்கு கொஞ்சம் வருத்தம், மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது, அதுவும் இல்லாம அப்பாக்கு கூடிய சீக்கிரம் சரியாயிரும் போல, அப்பாக்கு சரியாயி நல்லபடியா இருந்தா எனக்கு அதுவே போதும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராஜியுமே சொல்லிடுறாங்க. உடனே கோமதியும், ராஜி எனக்கு இது போதும் ராஜி, எங்க அண்ணனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எனக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன பின்னாடிதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஏன்னா அண்ணன் என்ன இருந்தாலையும் நம்ம மேல இவ்வளவுதான் கோவம் இருந்தாலையும் அண்ணன் வந்து என் மேல கோவத்தை காமிச்சதே கிடையாது. அதுவும் இல்லாம அவரு ஏதோ கோவத்துல என்ன திட்டிருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள அவரு என்னைக்குமே என் மேல பாசம் வச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்காக நான் எவ்வளவோ நல்லது பண்ணாம இருந்திருக்கலாம், ஆனா எனக்காக அவர் எவ்வளவோ நல்லது நினைச்சிருக்காரு, அதை நினைச்சதவே போதும் எனக்கு. இப்ப நான் இங்க சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம். ஏன்னா அவர் பிரச்சனை பண்ணா எப்போ நாளுமே பண்ணலாம், ஆனா அவர் பிரச்சனை பண்றதுல, ஆனா இன்னொரு அண்ணன் இருக்க பாரு அந்த சக்தி, அவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலையும் அது பெருசாக்கிறதுக்குன்னே அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த குடும்பத்தை எப்ப பழி வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த சக்திவேல். அவரு அண்ணன் எப்பதான் சரியாகுவானோ அப்படின்னு சொல்லிட்டு
இங்க கோமதியுமே சொல்லிடுறாங்க. உடனே ராஜியும், அத்தை நீங்க அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து அவங்க அப்படியே இருந்து பழகிட்டாங்க. அதனால அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அந்த ஒரு நடவடிக்கைலாம் நம்மளால மாத்த முடியாது அத்தை. அதை விட்டு தள்ளுங்க. அப்பா இப்ப நல்லாவே இருக்காங்க. அதுவும் இல்லாம அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் என் கூட நல்லாவும் பேசினாங்க. இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாலே ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. அதுவும் இல்லாம என் மேல அவங்க வந்து பயங்கர கோவத்திலயுமே இருந்தாங்க. அதனால நான் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில அவங்க 2 பேரும் என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான காரணமே இங்க கதிர் மட்டும்தான். ஏன்னா கதிர் வந்து நீங்க எவ்வளவுதான் அந்த வீட்டுல இருந்து அப்பா வந்து இந்த வீட்டு இருக்கிறவங்க கிட்ட கஷ்டத்தை கொடுத்துருந்தாலையும், ஆனா அதெல்லாம் நினைக்காம அப்பாவுக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லபடியா கூட்டிட்டு போய் நல்லபடியா சரி பண்ணிட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டு அவங்கள எப்படி நான் அந்த இடத்துல இருந்து பாத்துக்கிற அளவுக்கு எங்க கதிர் பார்த்து அவங்க மனசுல ஒரு நல்ல இடத்தை பிடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் என்கிட்ட பேச வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த எனக்காக கதிர் நிறையவே பண்ணியிருக்கான். ஆனா இந்த ஒரு நன்றி கடன்லாம் கதிருக்கு தான் போய் சேரும். இந்த ஒரு விஷயத்துக்காக நான் என்ன கைமாறு எங்க கதிருக்கு செய்ய போறேன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா கண்டிப்பா கதிர் நினைச்ச மாதிரி, எங்க அப்பா நினைச்ச மாதிரி, மாமா நினைச்ச மாதிரி, எல்லாரும் நினைச்ச மாதிரியும் நான் IPS ஆகியே தருவேன். அதுவும் இல்லாம அவங்க மூஞ்சில நான் சந்தோஷத்தை கொடுப்பேன். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே சொல்லிடுறாங்க. ஆமா ராஜி, நீ IPS ஆனா எனக்குமே ரொம்பவே சந்தோஷம் தான். ஏன்னா உன்னுடைய கனவு லட்சியம் ஆசைன்னு சொல்லிட்டு எல்லாமே அதுதான். அதுவும் இல்லாம அந்தோடைய ஆசை வந்து எல்லாரும் மனசுலயுமே பதிஞ்சிச்சு. அதுவும் இல்லாம அவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நீ IPS ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு எக்ஸாம்ல மட்டும் நீ தளர விட்டுறக்கூடாது, நல்லபடியா கான்பிடண்டா எழுதியிருக்குல்ல எக்ஸாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே கேட்கவும், உடனே ராஜியுமே, அத்தை நீங்களாம் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் எழுதியிருக்கேன். ஆனா அங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு வெளியே வந்ததும் இங்க கதிரோட ஞாபகமா தான் இருந்துச்சு. ஏன்னா கதிர் வந்து எங்க போறான் எங்க வரான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாமலே அதுக்கு முன்னெல்லாம் இப்படி நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா எதுக்காக இப்படி எல்லாம் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரிய வருது. ஏன்னா கதிர் வந்து ஒரு விஷயத்த பண்ணானா அதுல நிறைய காரணம் இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு இப்பதான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே சொல்லிடுவாங்க. கோமதியும், ராஜி எங்க கதிரை பத்தி உனக்கு தெரியாது, இந்த வீட்டுல யார் எவ்வளவு சொன்னாலையும் ஆனா அவங்க மேல இருக்கிற பாசம் மட்டும் எங்க கதிருக்கு கொஞ்சம் கூட குறையாது. அதே மாதிரிதான் உங்க அப்பா மேலேயும் என்னுடைய அண்ணன் மேலேயும் அவன் வச்சுக்கிட்டு இருக்க பாசமும் மரியாதையும் மிக பெருசு. ஏன்னா அண்ணனுக்கு ஒண்ணுனா எங்க கதிர் வந்து சும்மாவே இருக்க மாட்டான். கதிர் எப்படியாவது அவனுடைய உயிரை கொடுத்தாவது அண்ணனை காப்பாத்துவான். ஏன்னா அப்படியேப்பட்ட மனசு உள்ளவன் எங்க கதிர். ஏன்னா கதிரை பத்தி நான் சொல்லணும்னா நாளே பத்தாது, அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இங்க சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாருமே இங்க சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோமதியுமே கிளம்பிடுவாங்க. உடனே இங்க செந்திலுமே மீனாக்காக ஒரு நாள் வந்து சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக ஆர்னமும் வச்சிருப்பாங்க, அலாரமும் வச்சுட்டு இருப்பாங்க. உடனே அந்த அலாரம் அடிச்சுமே அவங்க எழுகாம அவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இங்க மீனாவுமே எழுந்து எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருக்குமே லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பியிருப்பாங்க. உடனே செந்திலுமே 9 மணி ஆயிடுச்சு, நான் மீனாவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியல. அதுவும் இல்லாம நாளைக்கு நம்ம கண்டிப்பா முன்னாடியே 2 மணிக்கு நம்ம அலாரம் வச்சாதான் அங்க நம்ம 5 மணிக்கு எழுத முடியும். அப்பனா நம்ம நாளைக்கு 3 மணிக்கு வச்சிடலாம். 3 மணிக்கு வச்சு நம்ம சீக்கிரமா எழுது இங்க மீனாக்கு நம்ம நல்ல ஒரு ஃபுட்டை டேஸ்டியா நம்ம சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செந்திலுமே யோசிச்சுக்கிட்டு ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மீனாவுமே அங்கிருந்து கிளம்பி இருப்பாங்க. உடனே ஆஃபீஸுக்கு போற வழியில எங்க நம்ம தங்கமயில் அக்காவை நம்ம மீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையோடையுமே போகிறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலையும் தங்கமயில் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, மன்னிக்க முடியாத ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசை வந்து இங்கே சரவணன் வந்து புரிஞ்சிக்காம அவங்கள வந்து தள்ளி வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற கோமதியாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், மீனா வந்து இங்கே தங்கமயில் மேலே பயங்கர பாசமாக தான் இருக்காங்க. என்னதான் அவங்க
தற்கொலை பண்ண போனாலையும் அவங்கள காப்பாற்றினது மீனா மட்டும்தான். இப்போ தங்கமயில் அக்கா உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருக்கிட்டையுமே சொல்லி பீத்திக்கவும் இல்லை. அவங்க செஞ்ச செயலை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டோன்னு இல்லை. ஏன்னா அவங்க வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க தனிமையை உணர்ந்து அதுவும் இல்லாமல் அந்த ஒரு அசிங்கத்தில் அந்த அவமானத்தில் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கே போயிட்டாங்க. ஆனால் நான் இல்லைன்னா தங்கமயில் அக்காவை காப்பாற்றிருக்கவே முடிஞ்சிருக்காது. அதுவும் இல்லாமல் செக்கப்புக்கு தனியாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அத்தை எனக்கு சொல்லாமலே இங்கே தங்கமயில் கூட செக்கப்பு போயிருக்காங்க. இதுவே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க எல்லாம் அந்த ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அவங்க எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலையும் அவங்களுக்கு நான் ஒரு விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலையும் சரவணன் மாமா பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பு. யாரு தான் தப்பு பண்ணல, இந்த நாட்டில் எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தா மட்டும்தான் அவங்க மனுஷன், அப்படி இல்லைன்னா அவங்க மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காவும். அதுக்கப்புறம் உடனே மீனாக்குமே கால் பண்ணுறாங்க கோமதியும். ஏன் மீனா, மீனா எங்கே இருக்க, ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கேட்பாங்க. உடனே இங்கே கோமதிக்கு வந்து இல்லை நான் ஆஃபீஸுக்கு இப்போ தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேனா, அதனால் கொஞ்சம் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, இப்போ தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதி கிட்ட இங்கே மீனா சொல்லவும் உடனே கோமதியும், மீனா இங்கே தங்கமயில் கூட நீ பேசினியா, தங்கமயில் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்கவும் உடனே எங்கள் மீனாவும், அத்தை இல்லத்தை ஒன்று நான் அன்னைக்கு பேசினதோ சரி, அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசலை, ஏன் அக்கா எதனா சொல்லிச்சிங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துக்கிட்டு மீனாவுமே கேட்கவும் உடனே எங்கள் கோமதியும், இல்லை மீனா நான் சும்மா தான் கேட்டேன். ஏன்னா அவள் தனியாக அவள் செக்கப்புக்கு போனதை நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தனியாக செக்கப்புக்கு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நான் அவள் செக்கப்புக்கு போனேன். ஆனால் அந்த போன விஷயம் வந்து நீ தான் சொன்னேன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து வீட்டுக்குள்ளே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு அவர் மேலே பயங்கர கோவம் தான். என்னதான் இருந்தாலையும் இங்கே வாழா வெட்டியாக போயிடுவா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் இதுக்கு மேலேயுமே நம்மளுக்கு இந்த ஒரு சேனல் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா ஒருத்தர் பயந்துட்டாருன்னா அவங்க எப்பவுமே அந்த பயத்துல இருந்து வெளியே வர மாட்டாங்க. என்னதாருலையும் நான் நினைக்கிற மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம நான் நினைச்ச மாதிரி அங்க நடந்தே தீரணும். அப்படி நடக்கலன்னா நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்றுகிட்டு அந்த ஒரு பர்சனும் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அங்க யானை மாதிரி ஒரு உருவம் வந்து நிக்குது. உடனே இந்த ஒரு ஃபைட் சீன் வந்து ஒரு அந்த இதுலயுமே இன்வால்வ் ஆகுது. ஏன்னா அந்த ஒரு ஃபைட் சீன்ல நம்ம கலந்துக்கிட்டோம்னா 1 கோடி ரூபாய் பரிசு. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு நோட்டீஸ் வந்து பார்க்குறாங்க ராஜி வந்து அதை பார்த்ததும் இதில் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதில் கலந்துக்கிட்டோன்னா நம்ம இந்த வேலையும் விட்டு அந்த வேலையும் விட்டு எந்த வேலைக்குமே பிரயோஜனம் இல்லாமையே போயிடும். அதனால நம்ம எல்லாமே நம்ம நல்லபடியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு அதுவே எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. ஏன்னா எந்த ஒரு பதட்டம் வராது, எந்த ஒரு தயக்கமும் வராது. ஆனால் அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா எப்போவுமே நம்ம சாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜையுமே நினச்சிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே கோமதியும் எல்லாருமே, கோமதி, பாண்டியன், சரவணன், செந்தில், மீனா, அங்கே ஓல்டு மங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எல்லாமே ரொம்பவே கோவத்தில் அவங்க இருந்தாலையும், ஆனால் இங்கே பாண்டியன் ஸ்டோர்ல முன்னாடி அந்த கேழ்வரகு, அந்த இது எண்ணெய், செக்கெண்ணெய், நல்ல எண்ணெய்ன்னு சொல்லிட்டு புது விதமா புது இது டிஷ்ஷெல்லாம் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அந்த ஒரு பர்சன் வந்து முன்னாடியே அரசிக்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க, நான் என்னுடைய ப்ராடக்ட் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுறேன், அதை பார்த்துட்டு என்னோட ப்ராடக்டை நீங்கள் ஒரு நாள் மட்டும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணதும் நான் உங்கள் வீட்டானே வந்து நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜுமே போட்டிருப்பாங்க. இதை பார்த்ததும் அங்கே அரசிக்கு வந்து பயங்கர கோபம். ஏன்னா அவன் எதுக்காக எனக்கு இதெல்லாம் அமைச்சுக்கிட்டு இருக்கான், அப்பா கடையிலே இதெல்லாம் இருக்கு, இது இருந்துமே எதுக்காக இப்படி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அது எவ்வளவோ வடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருந்தாலையும் அவங்க எனக்கு ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எல்லார் முன்னாடியுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு நின்றுட்டு இருப்ப. ஆனா இருந்தாலையும் இங்க அக்கா நல்லா இருக்கட்டும், அம்மா நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைச்சாலையும் யார் நினைக்கிறனாலையும் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தது
எல்லாருக்குமே தெரியும் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தது யாருன்னு சொல்லிட்டு. ஆனால் சரவணன் வந்து அஞ்சலி கூட பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அஞ்சலி கிட்ட நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லி வச்சுக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க ஃபஸ்ட்டு வேலைக்கு போவாங்களா எல்லாமே நம்ம யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவையும் எடுக்கணும். ஏன்னா என்னதான் இருந்தாலையும் அரசுக்கும் அந்த ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்றாங்க. அரசையுமே பார்த்துட்டு ஓகே நான் இதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது லிஸ்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், மற்றபடி நீங்கள் பத்திரமா போங்க. டர்னில் வந்து நீங்கள் இப்படி வந்துட்டீங்க, அதனால் நான் பார்த்துருந்தேன்னா அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் இங்கே எல்லாருமே பிரச்சனை பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஆனால் இங்கே கதிர் வந்து கண்டிப்பாக இங்கே அரசிக்கும் இங்கே ராஜிக்கும் நம்ம ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும். அது இல்லாமல் ராஜி அவங்க அப்பாவுக்கும் நம்ம நல்ல ஒரு எல்லாமே நல்ல ஒரு விதமான ஒரு மாப்பிள்ளையாகவும் இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு பிடிக்கல. ஏன்னா அம்மா வந்து எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்பா இங்கே எவ்வளோ வாங்கிட்டோம், எல்லாமே நீ வாங்கினா கடையில் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 500 ரூபா கொடுத்து அனுப்பிக்கிறாங்க. எல்லாமே அவங்க இந்த 500 ரூபாயில் எல்லாருமே செலப்ரேஷனே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போய் பேசிக்கிறாங்க. ஏன்னா இங்கே கௌரி எனக்கு இதில் ஒரு ரொம்பவே சந்தேகம். நம்ம வாங்குகிற அமௌண்ட்டுக்கே எடுத்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டு எவ்வளோ, ஒரு 70 லட்சம் 20 லட்சம் 70 லட்சம். அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்சன் மறுபடியும் இங்கே அரசியை வந்து ரொம்பவே டார்ச்சருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசியுமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் எதுவுமே சொல்லாமலும் சைலண்டாக ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மறுநாள் வந்து மறுபடியும் கோமதி வந்து சாப்பாடு கொடுத்து விட்டுறாங்க பாண்டியனுக்காக. அதை சாப்பாடையுமே கொண்டு போயிட்டுருக்காங்க அரசியுமே. ஆனால் இங்கே அரசியை பார்த்ததும் அந்த பர்சன் வந்து என்னங்க, நான் நேற்றே அவ்வளோ படித்து சொன்னேன், உங்களை நான் எந்த ஒரு டார்ச்சருமே பண்ண போகிறது கிடையாது, நான் உங்களை எந்த ஒரு டிஸ்டர்புமே நான் பண்ண மாட்டேன், நீங்கள் எங்களுடைய ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் இயற்கை முறையில் நாங்கள் எல்லாமே தயாரிக்கிறோம். அதுவும் இல்லாமல் கேழ்வரகு அப்படின்னு சொல்லிட்டு திணைன்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும், எல்லாமே ஆரோக்கியமான ஒரு பொருளுங்க, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க போகிறது கிடையாது, நீங்கள் எதுக்காக என்னை பார்த்ததும் நீங்கள் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லவும் உடனே இங்கே அரசியும் இந்த பாருங்க எங்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, எனக்கு அந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணாம், அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவே மல்லிகை ஸ்டோர் தான் வச்சுட்டு இருக்காங்க, எனக்கு என்ன வேணாலுமே அவரே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க, நீங்கள் எதுக்குங்க என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட போய் பேசினா கூட பரவாயில்ல, என்கிட்ட பேசி உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்கிட்டையுமே சொல்லவும் அவருமே இங்கே அரசுக்கிட்ட எங்க இதுவுமே நல்லதாச்சுங்க, உங்கள் அப்பா கடை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நானும் அவர்கிட்ட போய் கொஞ்சம் என்னுடைய ப்ராடக்ட்லாம் கொடுத்து சேல் பண்ணி கொடுத்துக்க சொல்லுவேன், ஏன்னா இங்கே இவர்கிட்ட பாண்டியன் ஸ்டோரில் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மீந்திருக்கு, அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அப்பா கடையிலையுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கிட்ட கேட்கவும் உடனே இங்கே அரசியும் நீங்கள் பாண்டியன் ஸ்டோரில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது பாண்டியன் ஸ்டோரோடைய ஓனர் தான் எங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. என்னங்க சொல்றீங்க, உங்க முன்னாடியே உங்க அப்பாவை ரொம்பவே கோவக்காரு, என்கிட்ட ரொம்பவே கோவமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் உங்ககிட்ட நான் தப்பா பேசிட்டேன், ஐயோ தப்பே எதனா பேசிட்டு இருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் ஒரு கோவப்படுறத தான் சொன்னேன், மற்றபடியே ஒரு நான் திட்டணும் அப்படின்றதுனால எதுவுமே நான் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிடுறாங்க. உடனே இங்க அரசியும் இந்த பாருங்க நீங்க என்கிட்ட இனிமே எப்பவுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத எதாச்சா அந்த சைடு வந்து குமாருமே போறாங்க. குமார் வந்து இதை பார்த்துடுறாங்க. பார்த்தது உங்க குமாருக்கு பயங்கர கோபம். உடனே ஏற்கனவே முன்னாடியே அவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருந்ததும் இல்லாம அவங்க வந்து பயங்கர கோபமாகவும் என்னை மீறி அரசியை யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அரசியை நினச்சிக்கிட்டு நான் ஒன்றுமும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே நினைக்கவும், ஆனால் குமார் வந்து அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி கூட எடுத்ததே கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே சம்மதிக்க வைக்கணும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா கெட்டது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதிரையுமே பொய் வாக்குமூலம் கொடுத்து கதிரை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சு விட்டாங்க. அதுவும் இல்லாமல் அரசியை கடத்தி அங்கே பொய்யை வந்து அவங்கள வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே குமார் நினைக்கிறது ஒருபோதுமே நடக்கவே
நடக்காது. ஆனால் குமார் வந்து அதை பார்த்துட்டு ரொம்பவே கோவமாகவும் அந்த ஒரு பர்சன் அந்த ஒரு பையன்கிட்ட போயிட்டு, டேய் நீ யாரா அங்கே அரசியை என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, அவள் யாருன்னு தெரியுமா, என்னுடைய மாமன் பொண்ணு, நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எதுக்காக அங்கே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து கேட்கவும், உடனே அவருமே சார் நான் அவங்கக்கிட்ட நான் வேறு எந்த ஒரு நோக்கத்திலுமே பழகலை சார், என்னோட ப்ராடக்டை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சார் சொல்லிட்டு இருந்தேன், மற்றபடி எதுவுமே பேசலை சார், அவங்கள எதுவுமே கம்பல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஒரு பர்சனுமே குமார்கிட்ட சொல்லவும், உடனே குமாரும் இந்த பாடுறா நீ மறுபடியும் இந்த பொருள் விற்கிறேன், அது விற்கிறேன், எண்ணெய் விற்கிறேன், நொண்ணை விற்கிறேன்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்து பேசிட்டு இருந்தனா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் சொல்லவும், உடனே இங்கே குமாரை பார்த்து அரசியும், டே குமார் நீ எதுக்குடா எங்க இப்போ அவர்கிட்ட எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அவர் எனக்கு நல்லாவே தெரியும், அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாக்கல்ல அவர் தான் ஸ்டாக் போட்டுக்கிட்டு இருக்காரு, அவரு எதுக்கு நீ வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு அவர் அடிக்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது, எதுக்காக யார் கேட்டு நீ அவர் மேலெல்லாம் கை வச்சுக்கிட்டு இருக்க, அவர் மேலே வந்து கையடுறா அப்படின்னு சொல்லிட்டு டா போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அரசியுமே. உடனே இங்கே குமாருமே அரசி ரொம்பவே ஓவராகவும் பேசிக்கிட்டு இருக்காத, உன்னை நான் என் உயிரை நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் உன்னை நான் என் வாயால் உன்னை திட்ட வச்சிடாத, எதுக்காக இப்போ என்னை டா போட்டு கூப்பிட்ட, அதுவும் இல்லாமல் அவனுக்காக ஆஃப்டர் ஆல் அந்த ஒரு சேல்ஸ்மேனுக்காக என்ன இப்படியெல்லாம் நீ பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து அரசுகிட்ட கேட்கவும், உடனே அரசியும் ஆமாடா நான் இப்படி தான் பேசுவேன், நீ எங்கள் அண்ணனை பொய் வாக்குமூலம் கொடுத்து நீ போலீஸ் ஸ்டேஷன் அமுச்சு விட்டதுக்கே உன்னை நான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன், அதுக்கு மன்னிச்சு விட்டதே தப்பு, அதுவும் இல்லாமல் முன்னாடியே மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருந்தேன், அதுலேயுமே நான் தான் காப்பாற்றி விட்டேன், வெளியே நீ சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கியா, மறுபடியும் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளுற மாதிரி ஆகிடும், இங்கேருந்து கிளம்புடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே சொல்லிடுறாங்க. உடனே அவனை குமாருமே நம்ம இங்கே எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே அந்த பர்சனுமே எங்க ரொம்பவே நன்றிங்க என்னை காப்பாற்றினதுக்கு, ஏன்னா அவரு நீங்க இல்லைன்னா என்னை அடிச்சே கொண்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டாங்க. எங்க இருக்கட்டுங்க, நீங்க மறுபடியும் என் முன்னாடியெல்லாம் வந்து இந்த பொருட்கள்லாம் வாங்கிக்கோங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அரசியுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டதுமே அவருமே சரிங்க நான் இனிமே இப்படியெல்லாம் சேல்ஸ் பண்ண மாட்டேன், அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் எந்த ஒரு தாட்டுமே இருந்ததில்லை, ஆனால் இப்போ உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் போல் எனக்கு ஒரு மனசில் ஆசை இருக்குது, என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கலையா உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஏன்னா பிடிக்காதவங்கள நான் என்றைக்குமே டிஸ்டர்பே பண்ணது கிடையாது, அதுவும் இல்லாமல் நான் யாரையுமே டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், ஏன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களை கம்பல் பண்ணி என்ன லவ் பண்ண வைக்கணும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன், ஏன்னா பிடிச்சிருந்தா தான் லைஃப் லாங் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காத விஷயத்த எப்பவுமே செய்யக்கூடாது, அப்படி அந்த ஒரு விஷயம் நடக்கலைன்னா கூட நம்ம அப்படியே விட்டுடணும், அதுதான் என்னோட பாலிசி. என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் அஃபேர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் இதை கேட்டுருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க, அதுவுமே எனக்கு இப்போ தான் தோணுச்சு, அதுக்கு முன்னே நான் எந்த ஒரு அஃபரோடையுமே உங்ககிட்ட பழகலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே அரசியும் இன்னும் இவனுக்கு பைத்தியம் இது பிடிச்சிருச்சா, என்ன பேசிக்கிட்டு இருக்கானே தெரியல, எனக்கு என்னவோ இவங்களெல்லாம் இப்படிலாம் எனக்கு இந்த லவ்ன்ற பேச்சை வச்சுக்கிட்டு என்னை ஒருத்தன் ஏமாத்தந்தே எனக்கு போதும், அது இல்லாமல் அவனால் என் ஃபேமிலிக்கே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேன், மறுபடியும் என்னோடய ஃபேமிலிக்கு நான் எந்த ஒரு கஷ்டத்தையுமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் முத்துவேலுமே உள்ளே உக்காந்துக்கிட்டு திராட்சையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே வடிவும் எங்கள் ராஜி அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா, அதுவும் இல்லாமல் நீங்கள் ராஜிக்கிட்ட பேசுறதை அவள் நினைக்கிற போது ரொம்பவே சந்தோஷப்படுவா, ஏன்னா அவகிட்ட பேசுறதே அவளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தாங்க, அதுவும் இல்லாமல் அவளுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நம்ம அவளுக்கு எதுவுமே பண்ணதுமே கிடையாது, ஏன்னா அவளுக்கு நம்ம எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையாகவே இருக்குது, ஏன்னா அவளுக்கு நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குற்றம் உணர்ச்சியா இருக்குங்க அப்படின்னு மாதிரியுமே அங்கே வடிவுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் முத்துவேலுமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே எங்கள் வடிவம் என்னங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை வடிவு அவங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ பண்ணணும்னு சொன்னது எனக்குமே ரொம்பவே சந்தோஷம்தான், எனக்குமே அடிக்கடிக்க தோணுன்னு இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த பண்ணால் சக்திவேல் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு அதை நான் தள்ளி வச்சுட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஆனால் நீ அதுக்குள்ளேயே நீயே இந்த விஷயத்த கேட்டுட்ட, கண்டிப்பாக எங்கள் அரசுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே சொல்லிடுவாங்க. உடனே அப்பத்தாவும் உள்ள வரவும், என்ன முத்து டீப்பாக இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல், என்ன யோசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கும் சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே உள்ளே போகவும், அத்தா அதெல்லாம் எதுவுமே இல்லாத்தா, இங்கே ராஜிக்கு நம்ம எதுவுமே பண்ணது கிடையாது, அதனால
ராஜுக்கு நம்ம எதனா ஒன்று பண்ணணுமோ அப்படின்னு போல இருக்கு அப்படின்ற மாதிரியுமே வடிவு கேட்டா, அதுக்கு என்ன வடிவு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஆத்தா அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா கிட்ட சொல்லவும், அப்பத்தாவும் ஆமாடா முத்து, எனக்குமே இதெல்லாம் தோண்டிட்டு இருந்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம 2 பேர் ஃபேமிலியுமே பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதனால எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு சந்தோஷமான காரியமும் இந்த வீட்டில் நடக்காமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனையில் இதெல்லாம் யோசிக்கிற டைம் கூட கிடைக்கல. ஆனால் இப்போ நீங்கள் நினச்சது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த விஷயத்த பண்ணால் 2 ஃபேமிலியுமே ஒன்று சேர்ந்துடும். அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பர்சனுங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இந்த வீட்டிலேருந்து போன கோமதியும் சந்தோஷமாக வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு பாண்டியன். ஆனால் இப்பயும் கதிருமே இங்கே ராஜியை ரொம்பவே கண்கலங்காமல் ராஜுக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம இப்போவுமே அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யலைன்னா அது ரொம்பவே தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.